எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை தைரியமா சொல்லுங்க. நம்மளை பத்தி யாரு என்ன சொல்லுவாங்களோங்கிற கவலைய இந்த நிமிஷத்துல இருந்து விட்டுருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதான் சீக்ரெட் ஆஃப் லைஃப். நீங்க எவ்வளவு நேர்மையா வாழ்ந்தாலும் உங்களை குறை சொல்றவன் சொல்லதான் போறான். அவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம். உங்க நேர்மையை பக்கத்துல இருந்து அவங்க பார்க்க முடியாது. நீங்க சரியா இருந்தீங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவனுக்கு தோணுனதை அவன் சொல்லிட்டு போறான். பாருங்களேன், மற்றவன் என்ன நினைப்பானோ நினைச்சா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு ஒரு உதாரணம் சொல்றேன். 3 பேர் மத்தியானம் ஒரு ஆபீஸ்ல உட்காந்து டிஃபன் பாக்ஸை பிறந்து சாப்பிடுறான். ஒருத்தன் டிஃபன் பாக்ஸ்ல இட்லி, ஒருத்தன் டிஃபன் பாக்ஸ்ல சப்பாத்தி, ஒருத்தன் டிஃபன் பாக்ஸ்ல புட்டு. ஒரு நாள்ல சகிக்கலாம் சார், டெய்லி அதே தான். இந்த இட்லி எரிச்சலோட சொன்னா என் பொண்டாட்டிக்கு அறிவே இல்லை. தினம் இட்லி கொடுத்தா மனுஷன் எப்படி திங்கிறதுன்னா, உடனே அடுத்து கொஞ்சம் நான் என் பொண்டாட்டி மூளை இல்லாத புட்டு வச்சிருக்கிறா, தினம் புட்டு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு. சப்பாத்தியும் வருத்தப்பட்டா. இவனுங்க 3 பேர்ல இட்லி ரோஷக்காரன். நான் என்ன சொல்றேன்னு சில பேருக்கு புரியும். இட்லி ரோஷக்காரன். அவன் சொன்னா, நாளைக்கு மட்டும் அவன் இட்லி கொடுக்கட்டும், நான் மாடியில இருந்து விழுந்து செத்தே போயிடுவேன். இன்னைக்கு போய் வீட்டுல போய் சொல்ல போறேன் அப்படின்னா, நானும் சொல்ல போறேன் நான் புட்டு, நானும் சொல்ல போறேன் நான் சப்பாத்தி. ஆனா மறுநாள் 12:30 மணிக்கு பொட்டலத்தை திறந்தா இட்லியில இட்லி, புட்டுல புட்டு, சப்பாத்தில சப்பாத்தி. அவளுங்க முடிவு பண்ணிட்டாங்க, நீ இருந்தா என்ன போனா என்ன. இப்ப இட்லிக்காரனுக்கு ரோஷம் வந்துருச்சு. நேரா போனா 13வது மாடி குதிச்சு விட்டான். உடனே போனா புட்டு, அவனும் விழுந்து குதிச்சான். சப்பாத்தி விழுந்தான், குதிச்சான். அவனவன ஆம்புலன்ஸ்ல அள்ளி போட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் வச்சு பொண்டாட்டிக்கு போன் பண்ணி அவளுங்கெல்லாம் வந்து கையை பிசைறாளுங்க. ஐயோ ஐயோன்னு. இந்த கையை பிசைஞ்சதுக்கு வேற மாவை பிசைஞ்சிருந்தா டிஃபன் ஆகுது, வேற பண்ணி இருக்கலாம். கையை பிசைறாளுங்க. அப்போ இட்லிக்கார பொண்டாட்டி சொன்னா, எங்க வீட்டுக்காரரு நிறைய சொல்லுவாரு, செய்யவே மாட்டாரு. புடவை வாங்கி தரேன் பாரு, வாங்கி தர மாட்டாரு. நகை வாங்கி தரேன் பாரு, தரமாட்டாரு. அதே மாதிரி மாடியில இருந்து விழுந்துருவேன்னு சொல்லுவாரு, செய்ய மாட்டாருன்னு நினைச்சு இவர் என்னைக்கு சொன்னதை செஞ்சிருக்கிறாரு. நான் நிஜமாவே விழுவேன்னு சொல்லி இருந்தா நான் இட்லி வச்சிருப்பனா அப்படின்னு கேட்டான். புட்டுக்காரன் சொன்னா, எங்க வீட்டுல அது ரொம்ப விளையாடும், கிண்டலா, அது தமாஷுக்கு சொல்லுதுன்னு நினைச்சிட்டு நான் புட்டு வச்சுட்டேன். சீரியஸா சொல்லி இருந்தாருன்னா நான் புட்டு வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப சப்பாத்தி ஒய்ஃப் சொன்னா ஒரு வார்த்தை, எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. மாவு பிசைஞ்சதும் அவரு தான், சப்பாத்தி போட்டதும் அவரு தான், பேக் பண்ணி வச்சதும் அவரு தான். அவரும் ஏன் உழுந்தாருங்கிறதா எனக்கு இன்னைய வரைக்கும் தெரியல. இவ்வளவுதான் சார் வாழ்க்கை. அவன் ஏன் உழுந்தான் தெரியுங்களா? இவன் 2 பேரும் உழாட்டி நம்மள தப்பா நினைப்பானேன்னு போய் உழுந்தான். இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், எவன் என்ன நினைச்சாலும் என் மனசாட்சியின்படிதான் வாழ்வேன் என்று நீங்கள் வாழ பழகினால் உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வருத்தம் இல்லை, கண்ணீர் இல்லை. சார், என்னை பத்தி எந்த விமர்சனத்துக்கு நான் கவலைப்பட மாட்டேன் சார். எனக்கு 50 வயசு வரைக்கும் அந்த கவலை இருந்தது. ஆனா 50 வயசு தாண்டின ஒண்ணு நான் வாழ்க்கையில முடிவெடுத்தேன். பிடிச்சவன் பிடிச்சதுமா, பிடிக்காதவன் பிடிக்காதுமா. நான் என்ன நேர்மையா இல்லையான்னு கடவுளுக்கும் எனக்கு மட்டும்தான் கணக்கு இருக்க ஒழிய இவன்களோட எனக்கு எந்த கணக்கும் கிடையாது. எவனும் எனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளியும் கிடையாது, எனக்கு எவனும் பகைவனும் கிடையாது. எனக்கும் கடவுளுக்கும் கணக்கு. நான் தப்பு பண்ணா தண்டிக்க போறது பிரபஞ்சம். இந்த தெளிவுக்கு நம்ம வந்துட்டோம்னா இந்த உலகத்து மனிதர்களுடைய பாராட்டுக்கும் நாம் பெருமை அடையக்கூடாது, இந்த உலகத்து மனிதர்களுடைய விமர்சனங்களுக்கும் நாம் வருத்தப்படக்கூடாது. இந்த தெளிவை மனசுல முதல்ல நாம வாங்கிக்கிட்டு இந்த வாழ்க்கையை தொடங்கணும். நிறைய மன வளக்கலை பற்றி தெரிஞ்சவங்க இருப்பீங்க. என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், மனநல மருத்துவரா இருக்கிற பல பேர், உளவியல் நிபுணர்கள், எனக்கு அவங்களோட நிறைய பழக்கம். அவங்கெல்லாம் கூட பல பேர் வந்திருக்கிறீங்க, எனக்கு தெரியும். நான் எதுக்காக சொல்றேன்னா, வாழ்க்கையை நாம பார்க்கிற கோணம் இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க, உங்க உடம்ப உங்க அனுமதி இல்லாம காயப்படுத்த முடியும். உங்க உடம்ப உங்க அனுமதி இல்லாம காயப்படுத்த முடியும். உங்க மனசை யாராவது காயப்படுத்திட்டான்னு சொன்னா தப்பு. உங்க உடம்ப உங்க அனுமதி இல்லாம காயப்படுத்த முடியும், உங்க மனசை உங்க ஒத்துழைப்பு இல்லாம காயப்படுத்த முடியாது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்க மனசை உங்க ஒத்துழைப்பு இல்லாம காயப்படுத்த முடியாது.
நீங்க ஒத்துழைக்கிறீங்க. நீங்க மவுண்ட் ரோடு வழியா போறீங்க, எவனோ ஒருத்தன் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான், கூப்பிடுறான், உங்களை கெட்ட வார்த்தை சொல்லி கோபத்துல ஏதோ ஒண்ணு கூப்பிடுறான். ஏன் திரும்பி பாக்குறீங்க? நீங்க பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போங்க. எங்க அம்மா கற்பு கரைசிடா, நீ என்ன கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்டா நான் திரும்பி பார்க்கணுமா? கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்ததுன்னா என்ன அர்த்தம்? என் மனம் ஒத்துழைத்தால் மட்டும்தான் எனக்கு அவமானம். என் மனம் அதை பற்றி கவலைப்படவில்லை என்றால் எந்த காலத்திலும் என்னை யாராலும் காயப்படுத்த முடியாது. அதனால யாராவது ஏதாவது சொன்னா அது எனக்கு சம்பந்தம் இல்லை, அவன் சொல்லிட்டு போறான், அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் லா காலேஜில் படிச்சவன் பல பேர் லா காலேஜுக்கு போயிட்டு வந்தவன், ஆனா நான் லா காலேஜில் படிச்சவன். என்ன கூட பல பேர் கேட்கறாங்க, உனக்கு என்ன அரசியல் தெரியும்னு. நான் கான்ஸ்டிடியூஷன் நான் படிச்சவன்டா, நான் சட்டம் படிச்சவன். நான் எதுக்கு சொல்ல வரேன், நாங்க கிளாஸ்ல திடீர்னு என்ன பண்ணுவோம், சினிமாக்கு போலாமாம்பாங்க பசங்க. லா காலேஜில் எல்லாருமா தியேட்டருக்கு போறோம். 13 பேர் ஒரு தடவை ஒரு தியேட்டருக்கு போயிட்டோம். எங்க லா காலேஜ் பசங்க 13 பேர் ஒரு தியேட்டருக்கு போனா உருப்பிடுமா? ஒரே கூச்சல் கலாட்டா எல்லாம். நான் வம்பு பண்ண மாட்டேன், ஆனா அவங்களுக்கு அட்வைஸும் பண்ண மாட்டேன், அவங்க கூட இருப்பேன். எல்லாத்தையும் நான் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் யோசிப்பேன், கூடவே இருக்கேன். இந்த என் கூட உட்கார்ந்து இருந்த ஒரு பையன் முன்னாடி சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார் சார். அவருக்கு தலைமுடி கொஞ்சம் குறைவு. உள்ள பத்தி எனக்கு தெரியாது, நான் வெளியில இருந்து பார்த்த அளவுக்கு சொல்றேன். அப்ப என்ன பண்ணா ஒரு பையன் அவன் இவர்கிட்ட சொல்றான், மச்சி, இது பசங்க டயலாக், மச்சி இவனை குட்டுவ சார், அவன் எவனோ தெருவில் போறவன் சார், இவனை நீ குட்டுவ அப்படின்னா. ஏன் குட்டினா நீ என்ன கொடுப்ப? 500 ரூபாய் பெட்டு. நீ குட்டிட்ட மவனே, உனக்கு 500 ரூபாய் கொடுத்துறேன். ஒண்ணுமே யோசிக்கல சார், எந்திரிச்சான், நொங்குன்னு குட்டினான் சார். அவன் ஆ அப்படின்னு திரும்பின உடனே இவன் கேட்டான், ராமசாமி சௌக்கியமா இருக்கியா? அவன் சொன்னான், நான் ராமசாமி இல்ல கிருஷ்ணசாமின்னா. ஐயோ, ராமசாமி மண்டையும் இப்படியே தான் இருக்கும், உன் மண்டையும் அப்படியே தான் இருந்தது, நான் ராமசாமி நினைச்சு குட்டிட்டேன் அப்படின்ட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டான். இவனை திரும்பினா, எடு 500. அவன் சொன்னான், இது பெரிய விஷயம் இல்ல, நீ மட்டும் அவனை இன்னொரு தடவை கூட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன். இவன் சார் ஒன்னும் யோசிக்கல சார், மறுபடியும் எழுந்து ஒரு நொங்குன்னு கூட்டான் சார். அவன் திரும்பின உடனே நீ ராமசாமி தான். ஏன் அவன் தான் குட்டினா திரும்பி பார்ப்பா, நீங்க குட்டினா திரும்பி பார்க்கற பத்தியா, நீ ராமசாமி தான். எனக்கு தெரியாத 10 வருஷம் ஆகி நம்ம பார்த்து ஆகி போச்சுன்னா அதுக்காக இல்லாம போயிடுமா? எனக்கு நல்லா தெரியும் நீ ராமசாமி தான். அவன் சீட்டை காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டான். ஏன்னா 13 பேர் நாங்க லா காலேஜ் உட்கார்ந்து இருக்கிறோம். சொன்னான், மவனே 500 ரூபாய் முடிஞ்சது சார். இன்டர்வல் சார், இன்டர்வல் போனோம், அவன் இடத்தெல்லாம் மாத்தி உட்காந்துட்டான் சார். இவனுக்கு பணம் போயிடுச்சு பாருங்க. அவன் சொல்றான், நீ மட்டும் அங்க போய் அவனை குட்டிரு, நீ குட்டலன்னா நீ 2000 ரூபாய் எனக்கு கொடுக்கணும், புரியுதா? குட்டினா நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா. இவன் கவலையே பண்ணுச்சு. நேரம் அங்க போனான், பின்னாடி உட்கார்ந்தான், அவனை நங்குன்னு குட்டினான். அவன் திரும்பின உடனே, ராமசாமி நீ இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறியா, நான் அங்க ஒரு பரதேசி பையில ராமசாமி நினைச்சு குட்டி அவன் என்ன திட்டி, நீ சினிமாவுக்கு வர்றேன்னு சொன்னா நேரா வாசல்லே என்ன பார்க்க மாட்டியா? நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்கார்ந்துகிட்ட, நான் அங்க எவனோ ஒருத்தனை நினைச்சு குட்டிட்டு நான் பட்ட பாடு என்னன்னு எனக்கு தான் தெரியும்னா. அவன் தியேட்டரை விட்டு எழுச்சி ஒழிப்பிட்டான். சார் இது நியாயமா இல்லையான்னு கேட்காதீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கவனிங்க. ஒருத்தர் உடம்ப அவன் அனுமதி இல்லாம நீங்க காயப்படுத்தலாம். பஸ்ல போறோம், பொட்டியை தூக்குறோம், அவன் முட்டில தட்டிருச்சு, நீங்க அவன்கிட்ட பர்மிஷனா கேட்டீங்க? ட்ரெயினுக்கு கீழே காலும் கீழே பைய வைக்கணும், நம்ம காலில் இடிக்கிற போது இன்னொருத்தன் இப்படி உள்ள தள்ளி விடுறான், அப்ப நம்மளை கேட்டுட்டா இடிச்சான். இப்ப சொல்லிட்டு போறேன், உங்க உடம்ப உங்க அனுமதி இல்லாம காயப்படுத்த முடியும். ஆனா டேய் முட்டாள் அப்படின்னு ஒருத்தன் கூப்பிட்டா நீங்க ஏன் திரும்பி பாக்குறீங்க? நீங்களும் முட்டாளா இருப்போமோன்னு சந்தேகம் இருந்தாதான் திரும்பி பார்ப்பீங்க. உங்கள் மனதை உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் யாராலும் காயப்படுத்தவே முடியாது என்ற ரகசியத்தை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள்.